அவங்களோட சாய்ஸ் ஆஃப் ரோல்ஸ் வந்து அவ்வளோ மெச்சூராக இருக்குது, இன்டெலிஜென்ட்டாக இருக்குது. அண்ட் வாட் ஷி ஹஸ் brought டு டீசல், அது என்ன அப்படிங்கிறது 17th of October டீசல் படத்தை பார்க்கும்போது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் டீசர் சாங்ஸ் ஆகட்டும் அவ்வளோ அழகாக இருக்காங்க, ட்ரெய்லரில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக தெரியுறாங்க. ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் அதுல்யா ரவி அவர்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருக்கும் உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக. அண்ட் டீசல் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாருமே அவங்கவுங்க நடித்த படம் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் தான், பட் இது ரொம்ப மோர் ஸ்பெஷல். ஏன்னா வந்து அவ்வளோ எமோஷ்னலாக வந்துட்டு கனெக்டடாக இருந்தோம் எல்லாருமே. ஸோ படம் முன்னாடி இருந்தே வந்துட்டு ஹரீஷ் தேவா சார்லாம் வந்து நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தனால ஸோ இன்னும் மோர் கனெக்டடாக இருந்தது. அதனால ஒரு 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 படத்தோட கொண்டு வரதுக்கு, இதை வெளியே கொண்டு வரதுக்கு அந்த ஜேர்னியான ஒரு ப்ரொடியூசராக என்ன பெயின் இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஒரு நாளும் எப்படி கடந்து போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் வந்து கேட்டு தெரிஞ்சு இது பண்ணனால எனக்கு வந்து ஓகே ஒரு ஹீரோயின் டேட் கொடுங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நான் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஒரு ஃபேமிலியாக நினச்சி தான் இந்த படம் பண்ணேன். ஸோ தேவா சார் கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு அன்பு, நீங்கள் போட்ட பெயின் எல்லாமே வந்துட்டு அன்பாக உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அண்ட் ஹரீஷும் வந்துட்டு நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன் என்னோடய ஃபேமிலி மாதிரி தான். ஸோ அவங்களும் வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஹாப்பியாக அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்துட்டு எப்போவுமே ஹரீஷ் வந்து சக்ஸஸ் ஆகும்போது அது நான் சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் இங்கே இருக்க கேட்குதா? இப்போ கேட்குதா? ஏற்றணுமா? ஓ நான் ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகேவா? ஓகேங்களா? ஓகேங்களா? செக் ஓகேவா? இன்னும் கொஞ்சம் சார். இப்போ ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ அதுதான் நாங்கள் வந்து ஒரு நார்மல் ஒரு ஹீரோயினாக டேட் கொடுத்தோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு ஃபேமிலியாக எமோஷ்னலாக ஒர்க் பண்ண படம். இங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு இப்போ ஓகேவா? ஓகே தானே சார்? ஓகே. ஸோ இந்த ட்ராவல் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஓகே நான் வந்து ஒரு நல்ல எனக்கு ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஜ் போகிறதுக்கான ஒரு படம் அமையணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் சண்முகம் சார் தேங்க்யூ ஸோ மச். இந்த ஜேர்னியில் வந்து அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டான இது அமையல, இதுலேருந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற கேரக்டரும் கொடுத்துருக்காரு, அதுக்கான எல்லா இன்வால்மெண்ட்டும் எனக்கு கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சண்முகம் சார். அண்ட் சங்கர் சார் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு இது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் திபு தேங்க்யூ ஸோ மச். நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல். ஏன்னா என்னோட கெரியர்லேயே வந்துட்டு இன்னும் எவ்வளோ வருஷம் பேசப்படுற மாதிரியான ஒரு சாங் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். வினய் அவர் வந்து ரொம்ப க்யூட்டாக உன்னாலே அதில் எல்லாமே பார்த்துருக்கோம். நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய காம்பினேஷன் இல்லைனா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ எப்போ பேசினாலும் பாசிட்டிவாக வந்து அதுல்யா ஆல் தி பெஸ்ட், எல்லாம் சூப்பராக வந்துடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருப்பார். ஸோ அவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் பிரேமண்ணா அந்த ஃபேமிலி மாதிரி தான். ஸோ நாங்கள் ரொம்ப நெய்பர்ஸாக இருந்தோம் அவர் சொன்ன மாதிரி. ஸோ அவரும் எப்போவுமே வந்து சூப்பராக வந்துடும், நல்லா வந்துடுவேன். எல்லாருமே அப்படி தான் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தங்கதுரை தீனா நாங்கள் எல்லாமே இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நாங்கள்லாம் வந்து ஒன்றா ஜாலியாக பண்ணிருப்போம். அவர் சொன்னார்ல அவங்க அடிக்கிற மொக்க ஜோக்குக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணி அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் நாங்கள் கடலில் ஷூட் பண்ணோம் ஒரு 30 to 40 days. ஸோ ரொம்ப டயரிங்காக இருக்கும். ஸோ நம்மளே ஸ்ட்ரெஸ் பஸ்டர்லாம் கம்மி பண்ணிக்கிறதுக்காக அப்படியே ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம். ஸோ விவேக் பிரசன்னா, கருணா சார், சாய்குமார் சார், நிறைய பேர் இருக்காங்க. சுரேகாவாணி மேம், அனன்யா அவங்களோட எனக்கு காம்பினேஷன் இல்லை. ஸோ நிறைய பேர். ஸோ ரொம்ப ஹாப்பி இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ஒர்க் பண்ணது. அண்ட் டெக்னீஷியன்ஸ் சான் லோகேஷ் சார், டியூனி, அண்ட் எங்களோட கேமராமேன் MS பிரபு சார் அண்ட் ரிச்சர்ட் சார் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்ட் டைரக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எங்களோட ஹோல் கேஸ்ட் அண்ட் க்ரூக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் October 17th வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் உங்களோட தீபாவளியை டீசலோடு சேர்ந்து கொண்டாடுங்க.
சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரசிக்கிற வாய்ப்பு இவர் வந்து இவரோட ஃபேன்ஸுக்கு கொடுத்துட்டே இருக்காரு. ஆக்டர் தீனா அவர்களை பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் சார், எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஆக்சுவலாக வந்து ப்ரெஸ் பீப்புள் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா தீபாவளி எங்களுடைய படத்துக்காக நாங்கள் இவ்வளோ பேர் உழைக்கிறோம். ஆனால் தீபாவளிக்கு வரப்போகிற எல்லா படத்துக்காகவே நீங்கள் உழைச்சிட்டு இருக்கீங்க. அதாவது 4 ஃப்ரேம்ஸ் முடிச்சுட்டு இங்கே வருவீங்க, இங்கே முடிச்சுட்டு திரும்பி 4 ஃப்ரேம்ஸ் போவீங்க. அந்த இவ்வளோ ஷெடியூல்லையும் எங்களுக்காக வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த டீசல் படத்துடைய இந்த முழுமை, இந்த படம் இப்படி ஃபுல்ஃபில்லாக இப்படி அவுட் வந்திருக்குன்னா அதுக்கான கிரெடிட்ஸ் வந்து 2 பேருக்கு நான் முக்கியமாக சொல்லணும்னா அது தேவா சார் அண்ட் வந்து சண்முகம் சார். ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தில் வந்து டேரக்டர் கன்வின்ஸே ஆக மாட்டாங்க கடைசி வரைக்கும், இல்லைனா ப்ரொடியூசர் கன்வின்ஸே ஆக மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஆனால் இந்த படத்தில் 2 பேருமே அப்படி தான். டேரக்டர் கன்வின்ஸ் ஆனால் ப்ரொடியூசர் கன்வின்ஸ் ஆக மாட்டார். அவர் கன்வின்ஸ் ஆனால் என்ன சார் இப்படி கன்வின்ஸ் ஆகுறீங்க, அதெல்லாம் ஆகாதீங்க, நீங்கள் மறுபடியும் எடுங்க, நல்லா எடுங்க, எனக்கு வந்து இந்த படத்தில் இன்னும் குவாலிட்டியை எப்படியெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக 2 பேரும் போட்டி போட்டு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளோ கன்வின்ஸ் ஆகலையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தங்கோதரன் எனக்கு கன்வின்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி 2 விஷயங்கள் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சண்முகம் சார் அண்டு தேவா சார். நான் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் சொல்லணும். நான் வந்து எங்களுடைய டேரக்டரை வந்து ஒரு டேரக்டராக நான் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டராக பார்த்தேன் கனா படத்தில். அதில் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், கைத்தட்டல்லாம் நீயா கேட்கக்கூடாது, கைத்தட்டல் வாங்குற மாதிரி ஏதாவது பண்ணு, நாங்களே தட்டுவோம் அப்படின்னாரு. ஸோ அந்த கைத்தட்டல் வாங்குறது மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த டீசல். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதாவது என்னென்னா அவர் கனாவில் நடிச்சிருக்காரு, இன்றைக்கி அவரோட கனாவில் நாங்கள் எல்லாரும் நடிச்சிருக்கோம். ஸோ அவருடைய கனா தான் இந்த டீசல். ஸோ இது வெற்றி அடையத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஏகப்பட்ட ஃப்ரீடம்ஸ் வந்து ஹரிஷ் கல்யாண் அண்ணன் அவங்களாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு கோ ஆக்டராக இருக்கோம்னா நாங்கள்லாம் டிவி ஷோஸ்லேருந்து வந்தவங்க, கொஞ்சம் ஹைப்பராக இருப்போம், கொஞ்சம் ஆர்வக்குள்ளராக இருப்போம். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணுன்ற ஒரு துடிப்பு இருக்கும். அந்த இடத்துல நமக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாங்க டைரக்டரும் கூட பண்ணுற ஹீரோவும். அப்போ எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகலையா அப்படின்றது எனக்கு அந்த ஸ்பாட்டில் தெரியாது. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை யாருன்னா சாண்ட் லொகேஷன், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த படத்தில் அது ஒர்க் அவுட்டாக இருக்காது, கண்டிப்பாக தூக்கிடுவார் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஸோ நீங்கள் விஷுவலாக ஒரு டீசல் படத்தை பார்க்கும்போது அந்த எந்த அளவுக்கு கிராண்டியராக ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு வந்து எங்களுடைய ஆர்ட் டைரக்டர் அவர் தான் காரணம். ஸோ அதை மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸுமே எல்லாமே அவங்களுடைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ வினய் சார், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவரை வந்து வில்லனாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா வந்து அவரை ஸ்க்ரீனில் வில்லனாக என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியும். ஆனால் ரியலில் அவர் வந்து ரொம்ப க்யூட், ரொம்ப ஜாலியான ஃப்ரெண்ட்லியான டைப். படத்தில் தான் அத்துல்யா வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் வந்து ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து தங்கதுரை, நான், அத்துல்யா. தங்கதுரை எந்த அளவுக்கு மொக்கஜோக் அடிப்பாங்களோ அதை விட படு மொக்கஜோக் அடிக்கிறது வந்து அத்துல்யா தான். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி எல்லாருக்கும். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப நன்றி தீனா அவர்களே. அண்ட் அடுத்ததாக ஆக்டர் விவேக் பிரசன்னா அவர்களை பேச